ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலைவுறும் சுருள் நிறை அமைப்பில் சரியா, சுருள் நிறை அமைப்பில் மணல் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியுடன் சுருள் வில் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு சுருள் வில் இருக்கு, அந்த சுருள் வில்ல ஒரு பெட்டி இணைச்சிருக்கிறாங்க. பெட்டிக்குள்ள மணல் இருக்கு, மணலுக்கு ஒரு நிறை இருக்கு. சரியா, பெட்டி அலைவுறும் போது பெட்டி வந்து என்ன ஆகும், மேலே கீழே அலைவுறுமா. இது வந்து நான் என்ன y = 0 வைக்கிறேன். இந்த பொசிஷன், இந்த நிலையிலிருந்து மேலேயும் கீழேயும் அலைவுறுகிறது. அதிலிருந்து மணல் மெதுவாக கசிந்து செங்குத்தாக கீழே விழுவதால் மணல் வந்து என்ன ஆகுது, மெதுவாக கசைஞ்சு கீழே விழுந்துகிட்டே இருக்கு. மணல் கசைய கசிய உங்களுக்கு நிறை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும், இந்த மணலுக்கு புவியீர்ப்பு விசை இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கணும், சுருள் வில் விசை இருக்கும். சுருள் வில் விசை என்னது, kx = mg. சாரி, இது வந்து y டிஸ்டன்ஸா, y டிஸ்டன்ஸ்ல மாறுது, அதனால நான் வந்து y-ன்னு மாத்திக்கிறேன், k y-ன்னு மாத்திக்கோமா. இல்லைன்னா இந்த y அச்சை நான் வந்து x அச்சுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். நம்ம இதை எப்படியெல்லாம் அச்சை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ x = 0 வச்சு ஃபார்முலாவை நம்ம மாற்ற வேணாம், ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. ஸோ kx = mg இருக்கும். இந்த அலைவுறும் நீளம், அதிகபட்ச நீளம் தான் நான் என்னன்னு சொல்லுவேன், வீச்சுன்னு சொல்லுவேன். மேலங்கிலையும் ஆசிலேட் ஆகும், மேலங்கிலையும் அலைவுறும் போது அதுக்கு வீச்சு கிடைக்கும். வீச்சோட நீளங்கள் வந்து வீச்சு வந்து குறையுமா கூடுமா, ஏன்னா நிறை குறைய குறைய வீச்சுல மாற்றங்கள் வரும். சரி, ஓகே. இது வந்து இந்த கொஸ்டினோட சிச்சுவேஷன் கண்டிஷன். சராசரி அதிர்வெண் மற்றும் சராசரி வீச்சு காலத்தை பொறுத்து மாற்றம் அடைகிறது. மணல் கீழே விளைவிட சராசரி அதிர்வெண் அண்டு சராசரி வீச்சு காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கிறது. பின்வரும் தெரிவில் எந்த ஒன்று மாற்றத்தை காட்டும் சரியான வரைபடம் ஆகும். ஏன்னா இங்க வந்து ஒரு வரைபடத்துல பாருங்க, சராசரி அதிர்வெண் அதிகமாகுது, சராசரி வீச்சு குறைஞ்சிக்கிட்டு போகுது. இரண்டாவது தெரிவுல பாருங்க, ரெண்டுமே அதிகமாகுது, இல்ல ரெண்டுமே குறையுது. ஒன்று அதிகமாகுது, ஒன்று வந்து மாறாம இருக்கு. ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு வீச்சு மாறிக்கிட்டே இருக்கணும். 0ல இருந்து இது ஒரு வேவ், ஒரு அலையா எடுப்போம். நம்ம தியரி கிளாஸ் நடத்திருப்போம். என்ன ஆகும், இப்படியே அலை வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது வந்து உயரம், இதான் வீச்சு. வீச்சு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மேக்சிமம் அதிகபட்ச உயரத்துக்கு போகும், சைஃபருக்கு வரும். கீழே வந்து அதிகபட்ச உயரத்துக்கு போகும், சைஃபருக்கு போகும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப தெரிவு 4 கிடையாது. இப்ப தெரிவு 3ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப அதிர்வொன்றுக்கு அலை உறுதல் நடக்கிறது. இப்ப அலை உறுதலுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா வேணும். எந்த ஃபார்முலா எடுப்பீங்க, ஒமேகா = 2π/t ஒரு ஃபார்முலா இருக்கு. t = என்னது, 2π √ω/k, √m/k, சாரி, m/k. mங்கிறது நிறை, kங்கிறது சுருள்வில் மாறிலி. இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நிறை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப காலமும் நிறையும் நேர்மறையில இருக்கு. அப்ப நிறை குறைஞ்சிச்சுன்னா காலம் குறையும். முத பாயிண்ட். இங்க வந்து காலம் குறைகிறது, கண்டுபிடிச்சிட்டோமா. காலம் t குறைகிறது. t குறைவதனால் ஒமேகா என்ன ஆகணும், ஒமேகா = 2π/t. ஒமேகாவும் டீயும் எதிர்மறையில இருக்கு, அதனால் ஒமேகா அதிகரிக்கிறது. காலத்தை பொறுத்து ஒமேகா அதிகரிக்கணும். அப்ப எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கணும், ஒமேகா அதிகரிக்கணும். ஆப்ஷன் 1ல ஒமேகா அதிகரிக்குது, மேல் நோக்கி போகுது கர்வு. ஆப்ஷன் 2லயும் மேல் நோக்கி கர்வு போகுது. அப்ப 1 அல்லது 2 இருக்கும். இப்ப நம்ம வந்து வீச்சை கண்டுபிடிக்குமா. வீச்சுக்கு என்ன ஃபார்முலா எடுக்க போறோம்னா, இந்த ஃபார்முலா எடுக்க போறேன். kx = mg. kx = mg. xங்கிறது என்னது, வீச்சா இருக்கணும். அதிகபட்ச உயரம் தான் வீச்சு. இப்ப என்ன பண்ணிக்கலாம், அதை x = mg/k. இந்த g யும் k வும் கான்ஸ்டன்ட். இப்ப x ப்ரொபோர்ஷனல் டு mm.
எக்ஸ் வந்து நிறைக்கு நேர்மறையில் இருக்கு. இப்ப நிறை குறைவதனால் எக்ஸ் குறையணும், எக்ஸ் குறைவதனால் வீச்சு குறையணும். இப்ப வீச்சு குறையுதுன்னா எந்த ஆப்ஷனா இருக்கணும்? ஆப்ஷன் 1 இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 படி ஒமேகா சராசரி அதிர்வெண் அதிகரிக்கிறது, வீச்சு குறைகிறது. தேங்க்யூ.